வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் எரித்து கொலை என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க மறுக்கும் கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். காவிரி பிரச்சினை தொடர்பாக நாளை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் அழைப்பு. அதிமுகவும் பங்கேற்க உள்ளதாக தகவல். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திரிவேங்கடத்தின் உடல் உறவினர்களிடம் இன்று ஒப்படைப்பு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கின் முக்கிய நபரான பொன்னை பாலுவிற்கு பாதுகாப்பு கேட்டு அவரது மனைவி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. சரித்திர பதிவேடு ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தாதது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. என்கவுண்டர் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலையும் சந்தேகங்கள் முன்வைப்பு. போலீசார் பிடியிலிருந்து தப்பிக்கும் ரவுடிகளை சுட்டுத்தான் பிடிக்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி விளக்கம். கடலூர் அருகே சிறுவன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொன்று எரிக்கப்பட்ட கொடூரம். 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. காலை உணவு விரிவாக்க திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் திட்டம் நடைமுறை. மாணவ மாணவிகளோடு அமர்ந்து சாப்பிட்ட முதல்வர் உணவு ஊட்டி மகிழ்ந்தார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிபிஐ நியாயமாக விசாரணை நடத்தவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று கடும் கண்டனம். ஒரு தொழிலதிபர் விரும்பியதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஆவேசம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று முதல் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவர்களுக்கு காலை உணவை பரிமாறியும் அவர்களுடன் உணவருந்தியும் மகிழ்ந்தார். இதுகுறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் பேசினோம். செய்தியாளர்கள் சங்கரன், ஆறுமுக நயினார் வழங்கிய தகவல்கள் இவை. கடந்த 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட காலை உணவு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 30,000 அரசு தொடக்க பள்ளிகளில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட்டில் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள 3,996 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி புனித அன்னாள் தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவை பரிமாறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தார். குழந்தைகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்ட முதல்வர் அவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கு தடையாக எது இருந்தாலும் அதனை தகர்ப்பேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பசியா இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. முதலமைச்சருடன் காலை உணவு சாப்பிட்ட மாணவிகள் கிறிஸ்டியால், கேத்ரின் மற்றும் கீர்த்தனா கூறுகையில், நீ எத்தனாம் வகுப்புமா படிக்கிறேன்னு கேட்டேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயான்னு சொன்னேன். சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டார். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த சாப்பாடு பேர் என்னன்னு கேட்டார். உப்புமா, காய்கறி சாம்பார், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி சொன்னேன். எனக்கு ஊட்டி விட்டாரு. அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சிஎம் சாருக்கு தேங்க்ஸ். சிஎம் தாத்தா கூட சாப்பிட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலை உணவு சாப்பாடு நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, இனிமேல் ஸ்கூல்ல சாப்பிடணும் அப்படி சொன்னேன். காலை உணவு திட்ட விரிவாக்கம் குறித்து நெல்லை திசையன் விலையை சேர்ந்த மாணவர் ஜெர்ரிஸ் பெற்றோர் மிக்சேல் ராணியிடம் பேசினோம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு கொடுக்க போறாங்க. முதல்வருக்கு நன்றி. இந்த வருஷம் காமராஜர் பிறந்த நாள் அன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க. அது முதல்வருக்கு ரொம்ப நன்றி. தமிழகம் முழுவதும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தனர். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். இத்திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 20 லட்சத்தை கடந்திருக்கிறது. ரஞ்சித். நன்றி சங்கரன். சரித்திர பதிவேடு ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தாதது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர்கள் சசிதரன், சாலமன் வழங்கிய தகவல்கள் இவை.
என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் மாதவரம் மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே சரித்திர பதிவேடு ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண், ரவுடிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபடுமாறு அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்கவுண்டரில் சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ளார். சிபிஐ வச்சுட்டு போங்க, யார் தவறு செஞ்சிருந்தாலும் இதை நடவடிக்கை எடுங்க. அதில் இல்லாமல் அவசரமாக ஒரு சரண்டரான ஒருத்தர் அவர் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே ஒரு சந்தேகம் ஒரு கடுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கூலிப்படையை பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார்? என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் கையில் துப்பாக்கி வந்தது எப்படி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இல்ல திருவேங்கடம் வந்தாரு, என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவரு தான் வெட்டாரு, அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்த உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அதே சமயம் இந்த கொலை வழக்கில் யார் மீது அண்ணாமலைக்கு சந்தேகம் என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் ரகுபதி, போலீசார் பிடியில் இருந்து தப்பிக்கும் ரவுடிகளை சுட்டுதான் பிடிக்க வேண்டும் என விளக்கமளித்துள்ளார். என்கவுண்டர் நடக்கலைன்னா ரவுடிகள் நடக்கல, ஒருத்தரையும் சுட்டுக் கொள்ளல வைக்கலைன்னு சொல்றீங்க. என்கவுண்டர் நடந்திருக்குன்னு கேட்குறீங்க. ஆக ரெண்டு பதில் நீங்களே தான் சொல்றீங்க. அவங்க தப்பிச்சு போற போது அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? சுட்டு தான் பிடிக்க முடியும். என்கவுண்டர் சம்பவத்தை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான பொன்னை பாலுவிற்கு பாதுகாப்பு கேட்டு அவரது மனைவி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு மனு அளித்துள்ளார். சசிதரன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை எந்த அளவில் உள்ளது? சிபிஐ விசாரணை கோரும் விவகாரத்தில் அவரது குடும்பத்தாரின் நிலைப்பாடு என்ன? விவரங்கள் சொல்லுங்க. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடைபெற்று வரக்கூடிய விசாரணை குறித்தும் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக ஆளுநர் RN ரவி 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதால் 19ஆம் தேதி மேல் நேரம் ஒதுக்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். கடலூர் அருகே மென்பொறியாளர் குடும்பத்துடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வீட்டுக்குள்ளேயே தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. கடலூர் அருகே உள்ள காராமணி குப்பத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் சுதன்குமார் ஹைதராபாத்தில் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் சொந்த ஊரில் வசித்து வரும் தனது மகன் நிஷாந்த் மற்றும் தாயார் கமலேஸ்வரியை பார்க்க சுதன்குமார் கடந்த வாரம் காராமணி குப்பத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுதன்குமார் வீட்டிலிருந்து இன்று காலை துர்நாற்றத்துடன் புகை வருவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து நெல்லிக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் வந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது வீடு முழுவதும் இரத்த கரை படிந்திருந்ததோடு ஒவ்வொரு அறையிலும் ஒருவர் என சுதன்குமார், நிஷாந்தன், கமலேஸ்வரி மூவரின் உடல்களும் கருகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் தடய அறிவியல் துறையினர், கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் மூவரும் கொன்று எரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சுதன்குமார் வீட்டு பணிப்பெண் ராதா, லியாஹத் அலி உறவினர் ராகேஷ் கூறுகையில், நான் இன்னைக்கு திங்கக்கிழமை அவங்க வந்துட்டு இருப்பாங்க, புள்ள பள்ளியிடம் அனுப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நான் யதார்த்தமாக இன்னைக்கு வேலைக்கு வந்தேன் இங்கே ஜனங்க நிற்கிறாங்க. என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே தெரியலையே, என்ன நடந்ததுன்னு இன்னும் தெரியலையே. கிளம்பி வந்தோன்னே ஒரே கும்பலாக இருந்தது. அங்கே இந்த பூட்டி இருந்தது, அந்தாண்ட கதவை திறந்து இந்த மூடி இருந்தது. அப்புறம் தான் போலீஸ் எல்லாம் பூட்டை உடச்சி போய் பார்த்தா இருந்திருக்கு. அவ்வளோ மனுஷங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க, வேற எதுவுமே. நாங்கள் பேரன். செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த கொலையாளிகளை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகளை அமைத்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த 5 தனிப்படையினரும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது இறந்தவர்களுடைய செல்போனை
ஒரு டீம் வந்து வச்சு அதன் மூலம் அவங்க வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமராக்களை வந்து கைப்பற்றி ஒரு டீமானது விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மற்றொரு டீம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உறவினர்கிட்ட வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த கொலையை செய்தவர்கள் யார் என்பது தெரிய வரும் என்பது காவல்துறையின் கருத்தாக உள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். திருப்பதியில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களை ஏமாற்றும் வகையில் பிராங்க் வீடியோ எடுத்த டிடிஎஃப் வாசன் மீது திருமலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் மாரிச்சாமி மற்றும் சரவணன். சர்ச்சைகளுக்கும் வழக்குகளுக்கும் பெயர் போன யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த வாரம் தனது நண்பர்களுடன் திருப்பதி தேவஸ்தானம் சென்றிருந்தார். சாமியை தரிசனம் செய்துவிட்டு அமைதியாக திரும்பாமல் அண்டை மாநிலத்திலும் வேலை காட்டிய அவரது கூட்டாளிகளால் டிடிஎஃப் வாசன் தற்போது மீண்டும் வசமாக சிக்கியிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களை தரிசனத்திற்கு திறந்து விடுவது போல் ஏமாற்றி டிடிஎஃப் வாசனின் நண்பர்கள் எடுத்த பிராங்க் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவுக்கு ஆந்திர அரசியல் தலைவர்கள் உட்பட பலரும் அப்போதே கடும் கண்டனம் தெரிவித்தனர். பக்தர்களின் மனம் புண்படும் வகையில் செயல்பட்டதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமலை தேவஸ்தானம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் தான் செய்தது தவறு என்றும் கோயிலில் நடந்தது என்ன என்பது குறித்து தன்னிலை விளக்கம் கொடுத்து டிடிஎஃப் வாசன் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை அளித்த புகாரின் அடிப்படையில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது திருமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 299 கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் டிடிஎஃப் வாசனுக்கு இன்று சம்மன் அனுப்பியுள்ளனர். செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கும் கூடுதல் தகவல். டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்படலாமா அல்லது டிடிஎஃப் வாசன் ஜாமீனில் விடுவிக்கலாமா என்பது குறித்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு டிடிஎஃப் வாசன் சென்ற பிறகு அந்த வழக்கு பதிவு எப்படி செய்திருக்கிறார்கள் என்ற பிறகே தெரிய வரும். ரஞ்சித், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கில் சிபிஐ நியாயமாக விசாரணை நடத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்றைய விசாரணையில் நீதிபதிகள் காட்டமாக முன்வைத்த கருத்துக்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக தெரிகிறது என குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு தொழிலதிபர் விரும்பியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள் இதற்கு போலீசார் உடந்தையாக செயல்பட்டு இருப்பதாக சாடியுள்ளார். சிபிஐயின் விசாரணை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நியாயமாக விசாரிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தவறிழைக்கவில்லை என எப்படி அறிக்கை அளிக்க முடியும் என்றும் சிபிஐக்கு கேள்வி எழுப்பினார்கள். இந்த வழக்கின் விசாரணை சிபிஐயின் கையாலாகாத தனத்தை காட்டுவதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பான தமிழக அரசின் நாளை அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பதாக அறிவித்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. கர்நாடகா அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க மறுக்கும் கர்நாடக அரசிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவு எடுக்க உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் செயல்பாடுகள் குறித்து சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று 5வது நாளாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சிறுபான்மையினர் இன்னும் தங்களை நம்பவில்லை என குறிப்பிட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நாடாளுமன்ற தேர்தலில் சரவணனுக்காக கூவி கூவி ஓட்டு கேட்டும் தோற்றுவிட்டதாக குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுபான்மையினர் எங்க மீது இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி கூவி அழைக்கிறோம், சொல்கிறோம், நல்லது தான் செய்கிறோம். எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனவும் அவரால் தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலா என்றும் தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் இன்று கேள்வி எழுப்பியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக நாளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகத்துக்குரிய காவிரி நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெறுவது தொடர்பாக நாளை நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. ரஞ்சித், நன்றி பாஸ்கரன். உலகிலேயே முதல் முறையாக அசைவம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட நகரமாக குஜராத்தின் பாலிதானா நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜெயின் மக்கள் அதிகமாக வாழும் பாலிதானா நகரத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆதிநாத் கோயிலும் அமைந்துள்ளது. இந்நகரில் 250க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் செயல்பட்டு வந்த நிலையில் அவற்றை மூட வேண்டுமென ஜெயின துறவிகள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதையடுத்து பாலிதானா நகரில் அசைவ உணவு சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டு இறைச்சி, முட்டைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ள நிலையில் வதோதரா, ராஜ்காட் உள்ளிட்ட குஜராத்தின் வேறு சில நகரங்களிலும் அசைவ உணவுகளை தடை செய்ய திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் இன்று நடைபெற்ற கோப்பா அமெரிக்கா கால்பந்து இறுதிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியன் அர்ஜென்டினா 16வது முறையாக மகுடம் சூடியது. பரபரப்பான இந்த ஆட்டத்தில் காயத்தால் வெளியேறிய நட்சத்திர வீரர் மெஸ்ஸி கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சிகள் அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள மியாமி நகரில் இந்திய நேரப்படி இன்று காலை நடைபெற்ற கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி கொலம்பியாவை எதிர்கொண்டது. போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் மைதானத்தின் முன் குவிந்திருந்த நிலையில் டிக்கெட் கிடைக்காத ஒரு பகுதி ரசிகர்கள் சுவர் ஏறி குதித்து மைதானத்திற்குள் நுழைந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனால் ஆட்டம் சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. பரபரப்பாக நடந்த ஆட்டத்தில் 90 நிமிடங்கள் மல்லுக்கட்டியும் இரு அணி வீரர்களால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. மறுபுறம் ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் மெஸ்ஸியின் காலில் காயம் ஏற்பட்டு அவர் ஆட்டத்தில் இருந்து வெளியேறியது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. கூடுதலாக 30 நிமிடங்கள் வழங்கப்பட்ட நிலையில் ஆட்டத்தின் 112வது நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் லிசாண்ட்ரோ மார்டினெஸ் கோல் அடித்து அசத்த அதுவே வெற்றி கோலாகவும் மாறியது. கடைசி வரை கொலம்பியா கோல் அடிக்காத நிலையில் 1-0 என்ற கோல் கணக்கில் 16வது முறையாக கோப்பா அமெரிக்கா கோப்பையை அர்ஜென்டினா முத்தமிட்டது. முன்னதாக காயத்தால் ஓய்வு அறையில் இருந்த மெஸ்ஸி தன்னால் போட்டியில் ஆட முடியவில்லையே என கதறி அழுத காட்சிகள் இணையத்தில் வைரலானது. இதனிடையே அர்ஜென்டினாவின் வெற்றியை தொடர்ந்து அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பிரம்மாண்ட கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.